Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு பாட்டில் ஆர்ட் ஒன்னு பார்க்க போறோம். பண்றதுன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிட்டு bell button click பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். மில்க் ஷேக்ஸ் வரும் இல்லையா, அந்த பாட்டில் ஒன்னு நான் எடுத்துர்க்கேன். இது வந்து 3D அவுட்லைனர் வந்து இது கடையில வாங்குனது தான். 3D அவுட்லைனர் கிளிட்டரோட வரும். அந்த 3D அவுட்லைனர் எடுத்து ஒரு டிசைன் ஒரு பூ மாதிரி வரையறேன். உங்களுக்கு வரையறதுக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு வரைய தெரியாது அப்படினீங்கன்னா நீங்க வந்து நெட்ல ஏதாவது ஒரு பிக்சர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை இது மேலே வச்சு கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கார்பன் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பென்னால ஒரு மார்க்கரால ஏதாவது ஒன்னு வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க இத மேலே வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிசைனா தான் போடுறேன். எல்லாராலயுமே வரைய முடியும். அந்த மாதிரி சிம்பிளா தான் போடுறேன். இத நான் ஃபுல்லாவே வரைஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்றதுன்றதை உங்கள்ட்ட நான் சொல்றேன். நான் வந்து ப்ளூ கலர் 3D கிளிட்டர் எடுத்துர்க்கேன். இது வந்து கிளிட்டரிங்கோட சேர்ந்து வரும். நீங்க நார்மலா ப்ளைனா இருக்குது கூட நீங்க எடுத்துக்கலாம். கிளாஸ் பெயிண்ட்க்கு லைனர் கொடுப்பாங்க இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுதான் யூஸ் பண்றேன். இப்போ இது வந்து ஃபுல்லா வந்து நான் வரைஞ்சிட்டேன். ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இப்போ கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன். என்கிட்ட கிளாஸ் கலர்ஸ் கிடையாது. நான் என்ன பண்றேன்னா கிளியர் க்ளூ இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பேப்பர் க்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த க்ளூல வந்து உங்களுக்கு கொஞ்சமா ஊத்திக்கிட்டு எதுல உங்களுக்கு தேவையோ அதை வந்து ஊத்திட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கலந்துக்கலாம். அதே மாதிரி நான் நிறைய கலர்ஸ் வந்து கலந்து வச்சிட்டு அதை தான் வந்து கிளாஸ் கலர்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் கலர்ஸ் மாதிரியே இருந்துச்சு. கிளாஸ் கலர் இல்ல ஆனா கிளாஸ் பிடிக்கும், கிளாஸ் பெயிண்டிங் பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கலர் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கங்க எந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா கொடுத்துறாம லைட்டா கலர் பெயிண்ட் வந்து நிறைய கலந்துக்கோங்க. அப்பதான் வந்து கலர் நல்லா தெரியுது. இல்லனா ரொம்ப லைட்டா இருக்கு. இப்போ நான் இத வந்து ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன்.
இப்போ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ சைட்லலாம் பாட்டில் தெரியுது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். எந்த பெயிண்ட் வேணுமோ நீங்கள் அடிச்சிக்கலாம். அது ஃபுல்லாகவே பாட்டில் கலராக தெரியுறதுனால நான் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். பெயிண்ட்டே பண்ணலன்னா கூடமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஷோ பீஸாக வைக்கலாம். உங்கள் இப்படி நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதோட லுக் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.